தேவனுடைய நிறைவான அன்பையும் கிருபையும் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய மனநிலை இந்த நாட்களிலே தடையாக இருக்கிறது என்பதை கர்த்தர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்ப இந்த நாட்களிலே தேவனிடத்திலே கிட்டி சேருவதற்கு தடையா இருப்பது என்ன? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த கேள்வியை உங்க மனசுல கேளுங்க. உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. ஏசப்பா கிட்ட நான் இன்னும் நெருங்கி வர முடியாதபடிக்கு, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வந்து நிற்க முடியாதபடிக்கு என்னில் காணப்படுகிற தடை என்ன? எதை வெட்டிவிட வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார்? எதை செய்யும்படி தேவன் சொல்லுகிறார்? எதை செய்ய வேண்டாம் என்று தேவன் சொல்லுகிறார்? நன்றாக இதை யோசிச்சு பாருங்க. இவ்விதமாக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தடையாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை, நீங்க 60 நாள் இல்ல 600 நாள் ஜெபிச்சாலும் கர்த்தருடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படவே வெளிப்படாது. So as we progress further, இந்த நாட்களிலே நாம் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க, மகிமைக்காக காத்திருந்து ஜெபிக்கிற இந்த நாட்களிலே நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து இந்த கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களை தன் பக்கமாக இழுத்திருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நீங்கள் இதற்காக காத்திருக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே ஒரு சில வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அதிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஏற்கனவே ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வாலிப பிள்ளைகளோடு கூட இந்த வசனத்தை நான் பேசினேன். எபிரேயர் 12:1. வாசிப்போமா? ஆகையால், சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். போதும். இங்க கவனிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி கவனமாக பாரங்களை எல்லாம் தள்ளி விட்டுட்டு, பாவத்தை தள்ளி விட்டுட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இங்க ரேஸ் பத்தி சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த உலகத்துல, அதாவது நம்ம ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே நடக்கும் பார்த்தீங்களா, அதை விட்டுருங்க. ஆனால் நீங்கள் ஒலிம்பிக்கில் நடந்ததான ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில், நீங்கள் போய் பாருங்கள். ஒலிம்பிக்கில் ஒரு முக்கியமான ஒரு ரூல் ஒன்று இருக்குது. மற்ற நம்ம ஸ்போர்ட்ஸ் டேலையோ நம்ம அத்லெட்ஸ்க்கு இருக்காத ஒரு ரூல் ஒலிம்பிக்கில் இருக்குது. என்ன அப்படின்னா, ஓட்ட பந்தயத்தை ஆரம்பிக்கிறவங்க யார் முதல்ல வராங்க, 2வது வராங்க, 3வது வராங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரைஸ் இருக்கும், இல்லைன்னுலாம் சொல்ல. ஆனால் ஓட்ட பந்தயத்தை ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பாக அதை முடிக்க வேண்டும். லாஸ்ட் ஆனாச்சும் முடிக்கணும், இல்லைன்னா அவங்க டிஸ்குவாலிஃபைடு, அவர்கள் ஓட்டத்திலிருந்து அவர்கள் நீக்கப்படுவார்கள். இப்போ உதாரணத்திற்கு அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஒலிம்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100, இப்போ நமக்கு கடைசியாக ஒலிம்பிக்கில் பயங்கரமாக உலக புகழ் பெற்றதான உசைன் போல்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. உசைன் போல்ட் என்கிறதான ஜமாய்க்கா என்கிறதான ஒரு தேசத்தை சேர்ந்த ஒரு மனுஷன். அவர் தான் இருக்கிறதுலே உலகத்திலே வேகமான ஓட்டப்பந்தய வீரர் என்று பெயர் பெற்றவர். ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கினார். இப்போ நீங்க அவரை பத்தி நீங்க நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. சரி, இப்போ இந்த ஒலிம்பிக்ல ஒரு ரூல் என்ன சொன்னாங்க, எப்படியாவது ஓட்ட பந்தயத்தை முடிக்க வேண்டும். முதல்ல 2வது வர்றவங்களுக்கு மெடல், கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல்லாம் இருக்கும். ஆனா ஓட்ட பந்தயத்துல முடிக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு கட்டாயம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்போர்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, யாருக்காவது கால் சுலுக்கிச்சுன்னா என்ன பண்ணுவார், உடனே அப்படியே நொண்டிட்டு தன்னுடைய ரேஸ் அந்த ட்ராக்கை விட்டு வெளியில் வந்து உட்காந்துருவார், ரெஸ்ட் எடுப்பார், அப்புறம் அவருக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் ஒலிம்பிக்கில் அப்படி கிடையாது. ஒலிம்பிக் ஓட்ட பந்தயத்தில் ஒருத்தங்க ஓட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு, நிறைய பேருக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே லிகமெண்ட் டேர் ஆகும், திடீர்னு அப்படியே கால் பிடிச்சிக்கும், அப்படியே அவங்களுக்கு சதை கிழிஞ்சிரும் அப்படியே. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க தங்களுடைய பலனை போட்டு அவங்க அப்படி ஓடுறாங்க. இப்போ இந்த ஓட்டத்தில் நிறைய நேரத்தில் அவங்களுக்கு ஆபத்துகள் வரும்.
ஆனாலும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் அப்படியே நொண்டி நொண்டி அவன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்லாம் ஓடி முடிச்சிருவானுங்க. ஆனா இவர் ஒருத்தர் காலில் அடிபட்டனால நிக்க மாட்டார். நொண்டி நொண்டி நொண்டினாச்சும் இவர் போய் தான் அடைய வேண்டிய அந்த எல்லை கோட்டை என்ன பண்ணிடுவார், தொட்டுடுவார். ஒலிம்பிக்குக்கும் நம்ம ஊர் ஸ்போர்ட்ஸுக்கும் இதுதான் வித்தியாசம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏற்கனவே ஒரு வீடியோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சர்ச்சில் போட்டிருந்தோம். ஒரு ஓட்டப்பந்தய வீரருக்கு கால் இதாயிடும். அப்போ அவருடைய அப்பா அந்த ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு அப்பா அந்த மெசேஜை கொடுத்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதில் ஒரு வீடியோவில் அந்த ஓட்டப்பந்தய வீரனுடைய அப்பா அவருடைய கால் போயிடும், அப்படியே ஏதோ மசில் ஏதோ டேர் ஆகிடும். உடனே அவங்க அப்பா வந்து அந்த தன்னுடைய மகனுடைய தோலை கையை பிடிச்சிட்டு தோலை தாங்கிக்கிட்டு அந்த எல்லை கோடு வரைக்கும் அவரை கூட்டிகிட்டு போய் விடுவார். தகப்பனுடைய அன்பை குறித்து சொல்றதுக்கு அந்த வீடியோவை பார்த்து ரொம்ப அழகா நம்ம அந்த செய்தி அன்னைக்கு கேட்டோம். சரி, இப்போ கவனிக்கணும். இதே போலதான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் we are called to be on a race track. நாம் ஒரு குறிப்பிட்ட எல்லையிலே ஒரு குறிப்பிட்ட கோட்டிலே ஓடும்படி கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இங்க கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் ரொம்ப தெளிவா இந்த வசனத்துல நமக்கு சொல்றாரு, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நமக்கு எனக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்குது. அதுல நான் பொறுமையோடு ஓட வேண்டும், பொறுமையோடு நான் ஓட வேண்டும். ஸோ இந்த நாட்களிலே இந்த ஓட்டத்தை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, ஒருவேளை உங்களுடைய ஓட்டத்தில் நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஏற்படலாம்? காயங்கள், சதப்பிடிப்பு, லிகமெண்ட் டேரு, ஸ்ப்ரெயின், சூலுக்கு ஏதோ ஒன்று நடக்கலாம். ஆனாலும் யூ ஆர் சப்போஸ் டு ரன். நீங்கள் ஓடுவதற்காக, நீங்கள் நிற்கிறதுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை நிக்க வைக்கிறது தான் பிசாசுடைய திட்டம். அதுக்கு பல விதங்களிலே நமக்கு அவன் என்ன பண்றாங்க, தீமையான காரியங்களை, தடைகளை ஏற்படுத்துறான், டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஏற்படுத்துறான். இந்த ஓட்டப்பந்தயம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் போது நிறைய பேர் ஒருத்தங்களுடைய பேரை சொல்லி, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஓடுறாருன்னு வச்சுக்கோ, இப்போ ஜேம்ஸ் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாரு அப்படின்னா, நான் சைட்ல இருந்து ஜேம்ஸ் கமான் கமான் அப்படின்னு உடனே அவர் அங்கே தான் பார்க்கணும், என்னமாமா நீ கூப்பிட்டீங்களா அப்படின்னு இவர் இந்த பக்கம் திரும்பினாருன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ ஓட்ட பந்தயத்தில் அவரை பேர் சொல்லி கூப்பிடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பேர் சொல்லி அவரை உற்சாகப்படுத்துறவங்க இருப்பாங்க, அவருக்கு அவருடைய இருதயத்துக்கு பிடிச்சவங்கலாம் அவர் பேரை சொல்லுவாங்க. இதனால அவர் என்ன பண்ணிடக்கூடாது, திசை மாறி அவர் கவனத்தை சிதற விட்டுற கூடாது. ஏன்னா அவர் போய் சேர வேண்டிய லக்கை அவர் அடைந்தாக வேண்டும். அப்போ நம்ம எல்லாருமே இப்படிப்பட்டதான ஒரு ஓட்டத்தில் நம்ம இருக்கிறோன்றதை மறந்துடாதீங்க. நம்ம எல்லாருமே ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறோம். பிசாசு நம்மள அந்த ஓட்டத்தில் நிறுத்தணும்னு பார்க்குறான், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம நிறுத்தணும்னு பார்க்குறான். ஆனால் நாம் இந்த நாட்களிலே நிற்கிறதுக்காக அல்ல, நாம் காயங்களை ஏற்றுக்கொண்டாலும், வேதனைகள் இருந்தாலும், அநேக குழப்பங்கள் வந்தாலும், நம்ம நொண்டி நொண்டி நாச்சும் என்ன பண்ணிடணுங்க, நம்முடைய எல்லை கோட்டை நம்ம வந்துடணும். அதுக்காக தான் தேவன் நமக்கு இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அதுக்கு முன்னாடி பாருங்க என்ன சொல்றாரு, ஒரு சில காரியங்களை கண்டிஷனா சொல்றாரு. உங்களை நெருங்கி நிற்கிறதான பாவங்களையும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய மாட்டிக்கிட்டு ஓடாத, யூ கேனாட் ரன். நிறைய மாட்டிக்கிட்டு, எனக்கு எப்பயுமே இந்த ஓட்டப்பந்தயத்தில் எனக்கு பொதுவாகவே எனக்கு இந்த ஜெர்சி டிஷர்ட் பிடிக்காது. ஸ்போர்ட்ஸில் தெரியும் இல்லைங்களா, ஜெர்சி கிளாத் இருக்கும். அப்போ ஒரு நாள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒருத்தர் இருந்தார். நான் அங்கே அஸ்தம்பட்டியில் இருக்கும்போது காந்தி ஸ்டேடியமில் வாக்கிங் போவேன். அப்போ ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்டானார். அவர் எப்பயுமே ஜெர்சி கிளாத்தில் போட்டுட்டு வருவார். நான் அவர்கிட்ட ஒரு நாள் ஒரு டவுட் கேட்டேன், ஜென்யூனான ஒரு டவுட் கேட்டேன். ஐயா, இந்த கிளாத் எதுக்காக போடுறீங்க, இந்த துணி எதுக்காக போடுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் ஒரு ஆத்லெட். நான் சொன்னேன், சரி நீங்கள் எதுக்கு இது போடுறீங்கன்னு என்னைய கேட்டார். நான் ஒரு காட்டன் டிஷர்ட் போட்டேன். நான் சொன்னேன், வேர்வை உரியணும். நான் சொன்னேன், உங்கள் இது வேர்வே உரியாதே அப்படின்னேன். அப்போ அவர் இதுதாங்க பிரச்சனை அப்படின்னாரு. என்னங்க எனக்கு புரியல. என்ன ஓடும் போது என்ன ஆகும், வேர்வை வரும் இல்லையா, வேர்வை வந்தால் துணி உரியணும், அப்படி தானே, அதுக்கு தானே துணி. ஆனால் அவர் சொன்னார், ஓட்ட பந்தயத்தில் அந்த கான்செப்ட் செட் ஆகாதன்னாரு. எப்படி அப்படின்னும் போது அவர் சொன்னார், காட்டன் கிளாத், நல்லா வேர்வை உரியக்கூடிய துணி நீ போட்டு ஓடினா அந்த வேர்த்து வேர்த்து அந்த துணியெல்லாம் ரொம்ப வெயிட்டாக போயிடும்.
எனக்கு இது ஆமால அப்படின்னு அப்போதான் நான் யோசித்தேன். இது நம்ம மண்டையிலே ஏறல. ஏன்னா ஸ்கூலில் எங்கள் ஸ்கூலில் எல்லாருமே பார்த்தீங்களா அந்த கேம்ஸ் விளையாடுறவங்களாம் ஜெர்சி கிளாத் போட்டு ஜெர்சி துணியில் தான் அவங்களுடைய டிஷர்ட்ஸ், அந்த ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. நான் யோசிப்பேன், என்னடா இது எனக்கு போட்டாலே பிடிக்காது, கசகசன்னு இருக்கும் ஒரு மாதிரி, என்ன அது இப்படி இருக்குன்னு. அப்புறம் தான் அவர் சொன்னார், இந்த துணி வேர்வையே உரியாது, எனக்கு அதுதான் வேணும். ஏன்னா வேர்வை உறிஞ்சி என்னுடைய துணி என்ன ஆகிடும், வெயிட்டாக போயிடும். என் பாடி வெயிட்டை தூக்கிட்டு ஓடுறதே பெரிய விஷயம், அதில் என் வேர்வையினுடைய வெயிட்டையும் நான் இந்த துணியில் தூக்கிக்கிட்டு ஓடணும். எனக்கு வேண்டாம், என்னுடைய வேர்வை வெளியில் வந்து போயிடணும், வெளியில் என்னுடைய துணியில் ஒட்டக்கூடாது. அப்போ அவர் சொல்லும் போது தான் நான் யோசித்தேன், ஆமால அவர் சொல்கிறாரு. அந்த உசைன் போல்ட் பற்றி அன்றைக்கி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அவர்கிட்ட. நானும் சுதாவும் அப்பப்போ அங்கே இருக்கும்போது வாக்கிங் போவோம். இப்பயும் எங்கேயாவது வெளியில் என்னை பார்த்தாருன்னு விஷ் பண்ணுவோம். ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு பேர் கூட தெரியாது, ஆனால் ரொம்ப வருஷமாக அவர்கிட்ட நான் பழகியிருக்கேன். சரி, ரொம்ப நாட்கள் அவர்கிட்ட பழகியிருக்கேன். அப்போ அவர் சொல்லுவார், சார் உசைன் போல்ட்டு இந்த மாதிரி உசைன் போல்ட் பற்றி அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆத்லெட் ஆகணும்னு ஒரு கனவு. அவர் சொல்லுவார், உசைன் போல்ட்டுக்கு மேலே 1 கிராம் வெயிட் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட அவருக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்களேன். ஏங்க 1 கிராமுங்க, 1 கிராம் வெயிட்டு ஒரு மனுஷனுடைய சரீரத்தின் மேலே வந்தால் அவருக்கு ஃபீல் ஆகுமா? அப்போ எந்த அளவுக்கு அவருடைய உடம்ப சென்சிட்டிவா உணர்வு உள்ளதா வச்சிருப்பாரு பாருங்க. நான் அதை யோசிச்சு போகும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. சார் எப்படிங்க சார் அப்படின்னு. சார் அதுக்கு தான் சார் ட்ரைனிங் எடுக்கணும். என்னுடைய சரீரத்தில் இப்போ நான் போட்டிருக்கிற துணி, என்னுடைய வெயிட்டு, இதெல்லாம் தாண்டி என்னுடைய உடம்புல 1 கிராம் வெயிட் ஏறினா கூட எனக்கு தெரிகிற அளவுக்கு பாடி ட்ரைனிங் மாத்திரம். அவர் சொன்னார், பாடி ட்ரைனிங் வந்து 60% சார், 40% மைண்டில் இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் சார் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் ஆத்லெட்டாக அவர் ஓடிட்டு, அவர் அப்போவே ஒரு 40 வயசில் ஸ்டேட் லெவல் ஆத்லெட் இதெல்லாம் போயிட்டு இருந்தார் அவர். ஸோ நான் எதுக்காக உங்கள்கிட்ட நான் சொல்ல வரேன்னா, இப்போ அழிந்து போகக்கூடிய கோப்பையை வாங்குகிறதான இந்த மனிதர்களே இவ்வளவு காரியங்களை ஓட்டப்பந்தயத்தில் ரொம்ப நுணுக்கமாக கவனித்து செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தில் நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஏசப்பா நமக்கு ரொம்ப தெளிவாகவே சொல்றாரு, நம்ம எல்லாருமே ஒரு ரேஸ்ல நம்ம இருக்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய மனுஷன் சென்சிட்டிவா இருக்கணும். அப்போ கொஞ்சம் பாரம் வந்தாலும் எனக்கு தெரியணும், கொஞ்சம் பாவம் வந்தாலும் எனக்கு தெரியணும். இதை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்போ 1 கிராமா டெய்லிக்கு உங்க தலை மேல வெயிட் வச்சுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு வெயிட் ஏறுறதே தெரியாது. திடீர்னு தூக்கி ஒரு 4 கிலோ தூக்கி தலை மேல வச்சாதான் வெயிட்டா தெரியும். ஆமா தானே? ஏங்க நான் சொல்றது புரியுதா இல்லையா? திடீர்னு ஒரு வெயிட்டை தூக்கி 4 கிலோ தூக்கி உங்க கையில வச்சாதான் வெயிட்டா தெரியும். ஒவ்வொரு கிராமா உங்க கையில ஏத்திக்கிட்டே போங்க, தெரியாது. இப்படிதான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அந்த 1 கிராம் 2 கிராம் வர்ற அளவுலயே அந்த காரியங்கள், அந்த பாரங்களும் பாவங்களும் கொஞ்சமா வரும்போதே அந்த சென்சிட்டிவிட்டியை நம்ம என்ன பண்ணிடுறோங்க, இல்லாததுனால அது கொஞ்சம் கொஞ்சமா பாரத்தின் மேல பாரம், பாவத்தின் மேல பாவம் சேர்ந்து பெரிய ஒரு பாரமா திடீர்னு ஒரு 4 கிலோவா மாறும்போது நமக்கு எப்படி இருக்குது? ஓட்டப்பந்தயம் ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல ரொம்ப ரொம்ப உணர்வுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? கொஞ்சம் சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஆண்கள் எப்படி இருக்கணும்? உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கொஞ்சம் உசைன் போல்ட்டுக்கு அவ்வளோ ட்ரைனிங் மாம்சத்துல இருந்ததுன்னா ஆவிக்குரிய மனுஷர்களாகிய நமக்கு எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட முதலாவது இதை நான் கேட்கணும், ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாத கொஞ்சம் பாவம் என்கிட்ட இருந்தாலும் என்ன பண்ணுங்க, எனக்கு உணர்த்துங்க, என்னிடத்துல இருந்து அதை விளக்குறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு பிரியமில்லாத கொஞ்சம் பாரம், தேவன் தராத பாரம் இல்லாம வேற ஏதோ ஒரு பாரம் என்னோட இருதயத்தை பிடிச்சி நெருக்குச்சுன்னா அதை குறித்து உணர்வுள்ளவனா உடனே நான் அதை தூக்கி எறிந்து விட்டு நான் ஓடுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரோமர் 13வது அதிகாரம் 1வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். ரோமர் 13:1. நான் இன்னும் மெசேஜுக்குள்ளேயே போல, சரிங்களா? அதனால நல்லா கவனிங்க. ரோமர் 13:12, 1 இல்லை 12 வாசிப்போம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிடுச்சு. லைட் இஸ் கமிங் பேக் அகைன். அதனால அந்த காலத்தினுடைய கிரியைகள் எல்லாம் தள்ளிட்டு
ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறதான ஒரு அறைகூவல். நான் தேவன் உங்களை பார்த்து சொல்ற ஒரு எச்சரிப்பின் வார்த்தை, ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். இருள் போயிடுச்சு, glory is coming, மகிமை வருது. கர்த்தருடைய மகிமை is just around the corner. இன்னும் ஒரு சில நாட்களில் ஒரு சில மாதங்களுக்குள்ளாக கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்க போகிறது. இரவிலிருந்து நம்ம வெளிச்சத்திற்கு வரப்போகிறோம். அதனால இந்த நாட்களிலே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுடைய ஓட்டத்தை குறித்து கர்த்தருடைய சமூகத்திலே ஆராய்ந்து பாருங்கள். கொஞ்சம் கூட நான் சொன்ன மாதிரி இந்த கிராம் கணக்கில் இருக்கிற விஷயங்கள் கூட நம்முடைய ஓட்டத்தை பெரிதும் பாதிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்சம் பாவம், பெரிய பாவம், கொஞ்சம் பாவம் எல்லாமே ஓட்டத்தை பாதிக்கும். கொஞ்சம் பாரம், தேவன் கொடுக்காத எந்த பாரமும் உங்களை பாதிக்கும். தேவன் தருகிற பாரம் மாத்திரம் தான் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆகையினால இந்த நாட்களில் இதை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதற்காக நான் ஒரு ஜெபத்தை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்னோடு கூட இந்த ஜெபத்தை நீங்க சேர்ந்து நீங்க சொல்ல போறீங்க. சரிங்களா? எல்லாரும் எழுந்திரிச்சு நிக்கலாமா? நம்ம ஜெபம் பண்ணிட்டு திரும்ப உட்காந்து அடுத்த பாட்டு நம்ம கேட்க போறோம். இப்போ என் பின்னாடி இந்த பிரேயரை நீங்க தெளிவாக உணர்ந்து, நான் சொல்றேன்றனால வாயை திறந்து சொல்லாதீங்க. இருதயத்தில் இதை உணர்ந்து ஒரு பிரேயரா, ஒரு ஜெபமா கர்த்தருடைய சமூகத்தில் இதை நம்ம செய்ய போகிறோம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. உங்களுடைய இருதயத்தின் மேல உங்க கையை வச்சு சொல்லுங்க. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நீர் பார்க்கும் விதத்தில் நான் பார்க்க எனக்கு உதவி செய்யும். நீர் எப்படிப்பட்டவர் என்பதை சிந்திப்பதை விட நான் சுயநலமாய் நிறைய அலுவல் உள்ளவனாய் நீர் எனக்காய் என்ன செய்வீர் என்பதை குறித்தே நான் நினைத்து கொண்டிருந்ததினால் என்னை தயவாய் மன்னியும். இப்படிப்பட்ட நிலையற்ற முதிர்ச்சியற்ற விதத்தில் நான் வளராமல் இருந்ததற்காக ஏசப்பா இப்போதே என்னை இயேசுவின் நாமத்தில் மன்னியும். உமக்காக நான் எதை விட்டுவிட வேண்டும் என்பதை எனக்கு காண்பியும். நான் அவற்றை விட்டுவிட ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்னுடைய பாரங்களை நான் இயேசுவின் நாமத்தில் உதறி தள்ளுகிறேன். என் சுயநலமான குறிக்கோள்களை இன்றே இயேசுவின் நாமத்தில் உதறி தள்ளுகிறேன். என்னுடைய முறுமுறுக்கும் ஆவியையும் குறை கூறும் ஆவியையும் இன்றே என் வாழ்க்கையை விட்டு தள்ளிவிடுகிறேன். இன்றே என்னுடைய மன்னிக்க முடியாமையும் சந்தேகத்தையும் அவிசுவாசத்தையும் உதறி தள்ளுகிறேன். உம்முடைய வார்த்தை யாக்கோபு 1:21 சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஆகையால் பிதாவே, என்னுடைய அசுத்தமான பேச்சுகளையும் அசுத்தமான எண்ணங்களையும் துன்மார்க்க கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் உதறி தள்ளுகிறேன். என் இருதயத்தை கரைப்படுத்துகிற சகல காரியங்களையும் இப்போதே நான் இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றுகிறேன். இயேசுவே, நீர் சொன்னீர், என் வயிற்றுக்குள் போவது என்னை தீட்டுப்படுத்தாது, என் இருதயத்திலிருந்து வெளியே வருவது என்னை தீட்டுப்படுத்தும் என்று. ஆகவே இந்த நாளிலே மாம்ச கிரியைகளை, பொறாமையை, பெருமையை, இச்சையை, களியாட்டுகளை நான் வெளிப்படுத்தினதற்காக இயேசுவின் நாமத்தில் மன்னிப்பை கேட்கிறேன். ஆண்டவரே, என்னை சுத்திகரித்து என்னை சுகமாக்கும். உம்முடைய வார்த்தையை நான் இன்று பெற்றுக்கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
என்னை திருவசனத்தின் தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரியும். தேவனே, நீர் 1 பேதுரு 2:1 சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று சொன்னீரே. ஆகவே உம்முடைய பிள்ளைகள் மற்றும் உம்முடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் இடையே நான் காண்பித்த வேறுபாடுகளை எனக்கு இப்போதே இயேசுவின் நாமத்தில் மன்னியும். மாயையாய் நான் இருந்ததற்காக என்னை மன்னியும். ஏமாற்றுகிறவனாய் நான் இருந்ததற்காக என்னை மன்னியும். தீமையை நான் என் வாயினால் பேசினதற்காக என்னை மன்னியும். தேவனே, இந்த காரியங்களை எல்லாம் நான் உதறி தள்ளிவிட எனக்கு உதவி செய்யும். உலகத்தின் வழிகளில் நான் நடக்க எனக்கு விருப்பமில்லை. சாத்தானின் வழிகளில் நான் நடக்க எனக்கு விருப்பமில்லை. என்னை நானே பரிசுத்தமாக்கி உமக்கு என்னை படைப்பதினால் இந்த பாவ காரியங்களை பாரங்களை என்னை விட்டு அகற்றும். உம்முடைய அன்பை என்னில் தடை செய்கிற நீர் அகற்றும்படி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு முழு அதிகாரம் கொடுக்கிறேன். உம்முடைய அன்பை என்னில் தடை செய்கிற சகல காரியங்களையும் நீர் அகற்றும்படி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு முழு அதிகாரம் கொடுக்கிறேன். தேவன் எனக்கு வைத்திருக்கும் என்னுடைய அடுத்த காலங்களுக்குள் நான் எளிதாய் லகுவாய் பாரமில்லாமல் நடப்பேன் என்பதை இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன். நான் உதறி தள்ளும்படி என்னை பின்னுக்கு இழுக்கும் பாரங்களை எனக்கு காண்பியும். என் இருதயத்தில் மறைந்திருக்கும் பாவங்களை நீர் வெளிப்படுத்தி அதை நான் வெறுத்து ஒதுக்க எனக்கு கிருபை தாரும். நான் ஆடம்பரமாய் சுயநீதியுடன் மத ஆவியுடன் இருக்க எனக்கு மனமில்லை. நீர் என் இருதயத்திற்குள் பேசும் மெதுவான வார்த்தைகளை கூட தெளிவாய் கேட்க எனக்கு உம்மோடு நெருக்கமான உறவை தாரும். நான் இன்று தேவ கிருபையினால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையில் நடக்கப் போவது இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிடுகிறேன். பிதாவே, என்னை இருதயத்தின் தீமையான தாக்கங்களிலிருந்தும் எதிர்மறையான காரியங்களிலிருந்தும் இன்றே இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கும். தேவையில்லாத பாரங்களை என்னை விட்டு நீக்கிவிடும். உம்முடைய நன்மையை புரிந்து கொள்ளவும் பரிசுத்தமாகுதலின் வழியை அறிந்து கொள்ளவும் எனக்கு உதவி செய்யும். நான் உம்முடைய வழிகளில் வாழ விரும்புகிறேன். நான் என்னுடைய சுய வழியை முயற்சித்திருக்கிறேன். அது தோல்வியில் என்னை நிறுத்தினது. என்னுடைய வழிகள் பெரிய பிரச்சனைகளை தான் உருவாக்கி இருக்கிறது. எபிரேயர் 12:1 படி என்னுடைய பாரங்களை எல்லாம் என் வாழ்க்கை முழுவதையும் மறைந்திருக்கிற பாவங்களையும் உம் பாதங்களின் கீழ் வைத்து விடுகிறேன். தேவனே, எனக்கு நீர் உதவி செய்யும். வேறெந்த காரியத்தை காட்டிலும் உம்முடைய பிரசன்னம் எனக்கு தேவையப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீரே என் துணையாளர். தேவனோடு இருக்கும் அந்த ஆழமான உறவில் என்னை பின்னுக்கு இழுக்கும் காரியம் என்னவென்று நீர் எனக்கு வெளிப்படுத்தி அதை நான் என் கால்களுக்கு கீழ்ப்படுத்த எனக்கு பரலோக பலனை தாரும். தேவனே, உதட்டளவில் உம்மை கனப்படுத்தி இருதயத்தில்
உம்மை விட்டு தூரமாய் இருக்கும் உறவு எனக்கு வேண்டாம். கர்த்தாவே, நான் காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவனாய் இருக்கக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய காதுகளை நான் புறம் கூறுகிறவர்களுக்கும் பொய்யர்களுக்கும் காத்து கொண்டு உம்முடைய ஆழமான பரிசுத்தத்திற்குள் என்னை அழைத்து செல்லும். நீர் பரிசுத்தமாய் இருப்பது போல நான் பரிசுத்தமாக இருக்க எனக்கு இயேசுவின் நாமத்தில் கிருபை தாரும். என்னிடத்தில் உம்முடைய நன்மையை விரும்பாத எந்த தீமையையும் என் இருதயத்தை விட்டு, சரீரத்தை விட்டு, ஆவியை விட்டு, ஆத்துமாவை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றும். நேற்று நான் இருந்தது போலவே இன்று நான் இருக்க எனக்கு விருப்பமில்லை. மகிமையின் மேல் மகிமையை நான் அடைந்து உம்மை குறித்த ஒரு புதிய வெளிப்பாட்டிலே நான் வியந்து போக, நான் தினமும் உம்மில் வேரூன்றி வளர எனக்கு உதவி செய்யும். என்னை பாரப்படுத்துகிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் இன்றே என்னை விட்டு விழுந்து போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காருவோம். இந்த ஜெபத்தை நான் உங்களுக்கு PDF நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஜெபத்தை டெய்லிக்கும் பண்ணுங்க. இந்த ஜெபம் என்ன பண்ணுன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த உணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தும். சென்சிட்டிவிட்டி, இட் இன்க்ரீசஸ் யுவர் சென்சிட்டிவிட்டி. உசைன் போல்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. உசைன் போல்ட்டுக்கு 1 கிராம் வெயிட் அவர் சரீரத்தில் இருந்தால் கூட அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு தன்னை அவர் பயிற்றுவித்திருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ரொம்ப ரொம்ப இந்த உணர்வு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி, ஆவிக்குரிய அந்த உணர்வு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால இந்த ஜெபத்தை இன்னும் கொஞ்சம் ஜெபம் இருக்குது, அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுறேன். நீங்கள் டெய்லிக்கும் இதை பண்ணுங்கள். மெயினாக வாலிப பிள்ளைங்க எல்லாரும் கவனிங்க. வாலிப பிள்ளைங்க கண்டிப்பாக இந்த ப்ரேயரை நீங்கள் பண்ணணும், எல்லாரும் பண்ணணும். சரியா? உண்மையாக அதை செய்யணும். கர்த்தர் நிச்சயமாக வரப்போகிற பெரிய வரப்போகிற நாட்களில் பெரிய காரியங்களை தேவன் நிச்சயமாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஜெபத்தை சும்மா நான் சொன்னேன்னு இந்த ஸ்கூலில் வாய்ப்பாடு சொல்லலாம் பார்த்தீங்களா? ஓர் 2 2 4 இப்படி சொன்னீங்களா, இல்லை உண்மையாக உள்ளத்திலிருந்து சொன்னீங்களான்றது தேவன் அறிவார். ஆகையினாலே இந்த மாதிரி இங்கே ப்ரேயர் இங்கேருந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உங்களை சும்மா ஸ்கூலில் வாய்ப்பாடு சொல்ல வைக்கிற மாதிரி கதை கிடையாது. இது உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு ஜெப வாஞ்சையை ஏற்படுத்தி அந்த வார்த்தைகளை உங்களுக்கு உங்கள் இருதயத்தில் விதைக்கிறது தான் இந்த ஜெபத்தினுடைய நோக்கம். ஆகையினால இந்த ஜெபத்தை நீங்கள் உண்மையாக திரும்ப உங்களுடைய வீடுகளிலே தினந்தோறும் செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அடுத்ததாக இதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். இது நம்ம இஃப் வி ஃபெயில், இந்த ஓட்டத்தை நம்ம ஓடலை அப்படின்னா நமக்குள்ள ஒரு தாக்கம் ஒன்று ஏற்படுகிறது. அதை பற்றி அந்த ஃபோட்டோ போடுங்கப்பா. அதை பற்றி உங்களோடு கூட நான் பேச போகிறேன். இந்த நாளிலே இந்த செய்தியினுடைய தலைப்பு பிரேக்கிங் த பாபிலோனியன் மைண்ட் செட். பாபிலோனிய மனநிலையை உடைத்தல். பில்லி இப்போதான் டைட்டிலே சொல்றாரு. இது மேல மெசேஜ் பெருசா போகுதுன்னு யோசிக்கிறீங்க, கவனிங்க. பிரேக்கிங் த பாபிலோனியன் மைண்ட் செட், பாபிலோனிய மனநிலையை உடைத்தல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய பேர் தேவ பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம், ஆனா இன்னும் நம்மளுடைய மனநிலை மாறல. our mindset has not been changed. நம்முடைய மனநிலை மாறாமல் இன்னும் பழைய மனநிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்காக நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் இன்னொரு பகுதியை என்னோடு கூட பேசினார். அதை நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ நான் அதை நான் படிக்கிறேன், நீங்க நல்லா தெளிவாக கவனிங்க. தேவன் என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். அவர்களை விட்டு நீ வெளியே வா, அவர்களை விட்டு நீ வெளியே வா. நான் உன்னை ரகசிய இடத்திற்குள் அழைத்து செல்லும்படி உன்னை அழைத்து செல்லும்படி நான் விரும்புகிறேன். நீ தேவன் அல்லாத
இந்த சந்ததியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு உன்னை நீயே பரிசுத்தப்படுத்தி கொண்டு பரிசுத்தம் இல்லாத இந்த சந்ததியிலிருந்து வெளியே வா. நல்லா கவனிங்க. நீ என்னுடன் வர வேண்டும், நீ என்னுடன் வர வேண்டும். நான் உன்னை பிரித்தெடுத்து உன்னை தனித்து கொண்டு வந்து உன்னை எனக்காக பரிசுத்தப்படுத்துகிற தேவன். அவர்களை விட்டு நீ வெளியே வா. அவர்களுடைய தீமை ஒன்றிலும் நீ பங்கெடுக்காதே. அவர்களுடைய வழிகள் ஒன்றிலும் நீ பங்கெடுக்காதே. அவர்களுடைய சிந்தைகள் ஒன்றிலும் நீ பங்கெடுக்காதே. அவர்களுடைய வார்த்தைகள் ஒன்றிலும் நீ பங்கெடுக்காதே. அவர்களுடைய திட்டங்கள் சூழ்ச்சிகள் ஒன்றிலும் நீ பங்கெடுக்காதே. உனக்காக நான் ஒரு சிறந்த வழியை ஏற்படுத்தி இருக்கிறேன். நானே அந்த சிறந்த வழி, நானே வழி. நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை பிரித்தெடுத்து நீ நினைப்பதை விட உன்னை பெரிதான மகிமையுள்ள இடங்களில் நிறுத்தும்படி வாஞ்சிக்கிற தேவனாயிருக்கிறேன். இந்த நாட்களிலே நீ அவர்களை விட்டு வெளியே வா. ஆமென். இந்த வார்த்தை ஆண்டவர் என்னோடு பேசினார். அவர்களை விட்டு வெளியே வா. யார் அந்த அவர்கள்? இந்த அவர்கள்ன்றது யாரு? ஸோ ஒரு சில வசனங்கள் இந்த நாளில் நம்ம வாசிக்க போறோம். இந்த அவர்கள்ன்றதுக்கு ஒரு ஆதாரமா ஒரு வசனம் இருக்குது. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 6:17. ஆனபடியால் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்ப வாசிப்போம், சேர்ந்து வாசிக்கலாம் சத்தத்தை உயர்த்தி. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே இதை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். இந்த உலகம் அப்படின்ற அந்த பெரிய ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு பெரிய சிஸ்டம், இது ஒரு பெரிய ஒரு ஒரு காரியம். உலகன்றது ரொம்ப பெருசு. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள், அவர்களுடைய எண்ணங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த வேர்ல்ட்லி சிஸ்டம்ஸ், உலகத்தினுடைய தாக்கங்கள் நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று செஞ்சு மனசு அப்படியே அவங்களுக்கு அப்படியே குடஞ்சிக்கிட்டே இருக்கு. அவங்களால தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு அவங்கள பார்த்து தான் சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன பார்த்து சொல்றாரு, அந்த உலகத்தை விட்டு நீ வெளியே வா. அவர்களுடைய சிஸ்டத்திலிருந்து நீ வெளியே வா. அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல. அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல. உனக்கானவன் நான் ஒருவர் நின்று கொண்டிருக்க நீ அவர்களோடு இருப்பது ஏன்? நான் உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கான ஒருவர், எல்லாரும் நீ பாருங்க, உங்களுக்கான ஒருவர் உங்களுக்காக ஏக்கமாய் நின்று கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அவர்களோடு இருப்பது ஏன்? உலக காரியங்கள் உங்களிடத்தில் இருப்பது ஏன்? பரிசுத்தமாகுதலை வாஞ்சிக்காமல் இருப்பது ஏன்? கர்த்தர் இந்த நாள் உங்களை பார்த்து பேசுறார். இன்னொரு வசனத்தையும் 2-3 வசனங்களை நம்ம வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தெளிவா நம்ம பேச போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 18:4 சேர்ந்து வாசிப்போமா? பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். இந்த அவள் என்று சொல்லப்படுகிறது யார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவள் பாபிலோன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஸ்திரீ. பாபிலோன் அப்படின்றது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒரு லிட்ரல் பிளேஸாகவே இருந்தது. ஆனால் நியூ டெஸ்டமெண்ட்ல பாபிலோன் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டதோ, பாபிலோன் என்பது உலகத்தினுடைய சிஸ்டத்தை குறிக்கிற ஒரு குறியீடு, அது ஒரு சிம்பல். அப்ப பாபிலோன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? உலகம் என்று அர்த்தம். சொல்லுங்க, பாபிலோன் என்ன அர்த்தம்? உலகம் என்று அர்த்தம். இப்போ தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு,
என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய, அதாவது பாபிலோன்றது ஆண்டவர் வந்து அந்த 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 ஒரு 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 தரிசனத்துல ஜானுக்கு எப்படி அதை காண்பிப்பாருன்னா, ஒரு வேசி ஒருத்தி இருக்கிறா, ஒரு ப்ராஸ்டிடியூட், விபச்சார பெண். அவ என்ன பண்றான்னா, பயங்கரமா தன்னுடைய வேசித்தனத்தினாலே தன்னை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களையும் அவ அசுத்தப்படுத்துறா. அவ பேரு பாபிலோன். இப்ப அந்த அந்த பாபிலோனை பத்தி தான் சொல்றாரு, அவளை விட்டு நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். சோ நல்லா என்னைய பாருங்க, எல்லாரும் என்னைய பாருங்க, நல்லா கவனிங்க. இன்னும் உங்க கால்களை உலகத்தில் கட்டி வச்சிருக்கிறது என்ன? இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயங்க. நீங்க யோசிச்சு பார்க்கணும். உலகத்தினுடைய எந்த காரியம் இன்னும் உங்களுடைய கால்களை கட்டி வச்சிருக்கு? ஏன்னா வரப்போகிறதான வாதை ரொம்ப கொடிதா இருக்க போகிறது. வரப்போகிறதான இருள் மிகவும் கொடிதானதாக இருக்க போகிறது. நீங்க அதுல சிக்கிக்கொள்ளாம இருக்கணும்னா அவளை விட்டு, பாபிலோனை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். பாபிலோனினுடைய மனநிலையை நீங்கள் உடைத்தெறிய வேண்டும். The days are growing darker and darker. நாட்கள் இருளாக, இன்னும் அதிகமான இருளாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் அதிகமான வாதைகள் ஆயத்தத்தோட காத்து கொண்டு இருக்கிறது, தேசத்தை உலகத்தை சிதைக்கும்படியாய். ஆனா அதுக்கு மத்தியில உங்களை என்னையும் நேசிச்சு ரத்தம் சிந்தனை ஏசப்பா இரக்கத்தோடு உங்ககிட்ட இப்ப பேசுறார். இரக்கத்தோடு உங்ககிட்ட தான் பேசுறார். உலகத்தை விட்டு, பாபிலோனை விட்டு நீ வெளியே வா. உன்னை நான் அழைத்திருக்கிறேன். உன்னுடைய பாபிலோனின் மனநிலையை நீ உடைத்து போடு. உலகத்தினுடைய சிஸ்டம் உன்னுடைய மைண்டுக்குள்ள இருக்கக்கூடாது. நீ அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஏசாயா 52:11 சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 52:11. 10-12 வாசிக்கலாம். 10-12 சேர்ந்து வாசிப்போம். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்களைப் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். இஸ்ரவேலுக்கு வரப்போகிறதான ஆபத்தை குறித்து இங்க ஏசாயா சொல்லிட்டு அவர் சொல்றாரு, புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். ரொம்ப கவனிக்கணும், முக்கியமாக கவனிக்கணும். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே. என்ன பாத்திரத்தை தூக்கிட்டு போறீங்க? அண்டா குண்டாலாமா? You are carrying your body, you are carrying your holy body. இந்த சரீரத்தை, பரிசுத்தமான பாண்டமாகிய இந்த சரீரத்தை சுமக்கிறவர்களாக இருக்கிறீங்களே, அந்த அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். Cleanse yourself. தேவனுடைய சுத்திகரிப்பிற்காக உங்களை நீங்களே ஒப்பு கொடுங்கள். நான் எதுக்காக இந்த வார்த்தை ஆண்டவர் என்கிட்ட சொன்னாருன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. நான் ஏன் இதை உங்ககிட்ட பேசுறேன்றது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. தேவன் சொன்னாரு, நான் உங்ககிட்ட பேசுறேன். ஐ எம் ஜஸ்ட் obeying his words. யார் இந்த மனநிலையில் இருக்கிறாங்க? எங்க நாங்களாம் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு நீங்க சொல்லலாம். ரட்சிக்கப்பட்டவனுக்காக தான் தேவன் இதை பேசுறார். நான் அந்நிய பாஷை பேசுறேங்க, எனக்கு வரங்கள் இருக்குதுங்க, உங்களுக்கு தான் பேசுறார். அந்நிய பாஷை பேசலாம், வரங்கள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா பாபிலோனிய மனநிலை சிந்தையில் இருக்கிறது. உலகத்தின் தாக்கங்கள் இன்னும் வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிறது. புறப்படுங்கள், புறப்பட்டு போங்க, ஓடுங்கன்றார் ஆண்டவர். ஓடும் போது என்ன பண்ணுங்க? உங்க பாத்திரத்தை, சரீரமாகிய இந்த பாத்திரத்தை சுமந்து கொண்டு போங்க. அதை சுத்திகரிங்க, cleanse it. அதை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. அப்புறமா சொல்றார், நீங்க வேகமா போறதில்ல, நீங்கள் ஓடி போகிறவர்களை போல ஓடி போவதும் இல்லை. அப்போ நம்ம கவனிக்கணும் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை சுத்திகரிப்புக்கென்று நம்மை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். சுத்திகரிப்புக்கென்று நம்மை அழைத்திருக்கிறார். You are called to be consecrated. You are called to be holy.
பரிசுத்தமா இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் இன்னும் நம்மளை கட்டி வச்சிருக்கிறது என்ன? பாபிலோனிய மனநிலை, பாபிலோனிய எண்ணங்கள் மூளை பகுதியை கட்டி வைத்திருக்கிறது. இன்னும் கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சில காரியங்கள் உங்களோடு பேச போகிறேன். எரேமியா 15:17. எரேமியா 15:17 சேர்ந்து வாசிப்போமா? நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பினீர். நம்ம விரும்பாத ஒரு காரியம், என்ன தெரியுங்களா? தனிமை. யாருமே இதை விரும்ப மாட்டாங்க. இப்ப எரேமியா சொல்றாரு, நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில், அதாவது உலக மக்கள். இப்ப நம்ம சொல்லணும்னா, இப்ப நம்ம பாபிலோன் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? பாபிலோனோடு நான் உட்காரவில்லை, களி கூர்ந்ததில்லை, உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். அப்போ கர்த்தர் கரம் உங்க மேல ஹெவியா வரும்போது நீங்க என்ன தெரியுங்களா பண்ணப்படுவீங்க? யூ வில் பி uprooted. நீங்கள் ஒரு இடத்துல இருந்து எடுக்கப்பட்டு இன்னொரு இடத்துல, யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து உங்களை வைப்பார். இது ரொம்ப முக்கியங்க. இது நம்ம ஆக்சுவலி இந்த வேர்ல்டு என்ன எதிர்பார்க்குது தெரியுமா? இந்த உலகம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, எல்லாரும் கூட்டத்தோடு இருக்கணும். we should party இல்லையா? நம்ம சந்தோஷமா இருக்கணும், களி கூறணும், கூட்டம் கூடி நல்லா என்ஜாய் பண்ணணும், மனசுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணணும். ஒரே மைண்ட் செட்டோட ஒரு 10 பேர் சேர்ந்தா அந்த 10 பேர் ஒரு கிளப் ஆரம்பிச்சிருவாங்க. ஒரே மைண்ட் செட்டோட ஒரு குரூப் சேர்ந்தா அந்த குரூப் திடீர்னு ஒரு ஆர்கனைசேஷனா மாறி நிற்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்படி மக்கள் எல்லாமே இன்னைக்கு அவங்களுடைய மனநிலைய, இப்ப எனக்கும் உங்களுக்கு, இப்ப நம்மள மாதிரி ஒரு 4 பேருக்கு ஒரே மாதிரி மனநிலை இருந்தா நம்ம என்ன பண்றோம்? நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு உலகம் அதை தான் செய்யுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதிரி கூட்டத்துல போய் நீ உட்காராத. ஏன்னா என் கரம் உன் மேல வரும்பொழுது நீ என்ன இருப்ப? வசனம் என்ன சொல்லுதுங்க? என் கரத்தின் நிமித்தம், உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். ஏங்க ஆண்டவர் நம்மளை தனிமைப்படுத்தி நம்மளை சித்திரவதை பண்ணணும்னு நினைக்கிறாரு? இல்ல, அவர் நம்மோடு நேரம் செலவிட விரும்புகிறார். நாம் அவரோடு நேரம் செலவிட நம்ம தான் ஆசைப்படணும். அவர் ஆசைப்படுறாரு என்கிட்ட நேரம் செலவிடுறதுக்கு. ஆனா நான் தான் ஆசைப்படுறது இல்லை. காரணம், நான் ஏதோ ஒரு கூட்டத்துல போய் மாட்டிக்கிட்டேன். நான் ஒரு நல்லா என்ஜாய் பண்ணி பார்ட்டி பண்ற ஒரு இடத்துல போய் இருக்கிறேன். அங்க தேவ சத்தத்தை என்னால கேட்க முடியல. என்னுடைய இருதயம் அந்த சத்தத்தை கேட்டு 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 இப்ப தேவ சத்தம்னா என்னன்னு எனக்கு தெரியல. தேவ சத்தம் எங்கிருந்து வருதுன்னு என்னால கேட்க முடியல. சலிப்பினால் என்னை நிரப்பினீர். எரேமியா சொல்றாரு, நான் ரொம்ப சலிச்சு போயிட்டேன். இப்ப பாருங்க, இந்த நான் ரொம்ப யோசிப்பேன். இந்த ஏசாயா, எரேமியா, இந்த மாதிரி பழைய தீர்க்கதரிசிகள்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் தெரியுமா? எசேக்கியல், எரேமியா, ஏசாயா, சப்பனியா, ஆகாய், இப்படி நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க இல்லைங்களா? இவங்க வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். இவங்களோட யாருமே அசோசியேட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஐயோ அவனா எப்போ பார்த்தாலும் பைத்தியக்காரன் மாதிரி ஜபன்ட்டே இருந்திருப்பான். எப்போ பார்த்தாலும் பைபிள் படிச்சுக்கிட்டே கிடப்பான். இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. உலகம் அவங்கள பைத்தியக்காரங்களா தான் பேசியிருக்கோம். ஆனா தேவன் அவர்களை தனிமைப்படுத்தினதுக்கான நோக்கம் அந்த உலகத்துக்கு தெரியல. தேவன் தன்னுடைய வார்த்தையை அவர்களோடு பேசினார். அப்போ இந்த நாட்களில் பிரியமானவர்களே, அவருடைய கரம் நம்ம மேல வரும் பொழுது அவர் நம்மளை தனித்து கொண்டு போறார். என்னத்துக்காக தெரியுமா? இந்த வரப்போற வருஷத்துல மகிமைக்காக ஜெபம் பண்ற நம்ம எல்லாரும் இந்த நாள் இதை புரிஞ்சுக்கணும். நம்மள ஆண்டவர் என்ன பண்ண போறார் தெரியுங்களா? பாபிலோனிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க போகிறார். அதுக்கு நீங்க விட்டு கொடுக்கணும். சும்மா நான் ஒரு பிடிச்சவங்களை தரன்னு இழுத்துட்டு வர மாட்டார். அதனால தான் ஒரு கமாண்டாவே கொடுக்கிறார். புறப்படுங்கள், அவர்கள் மத்தியிலிருந்து வெளியே போங்க, ஓடுங்க, பாத்திரத்தை தூக்கிட்டு ஓடுங்க, பாத்திரத்தை சுத்திக்கிறீங்க, கெட் அவுட், பிகாஸ் ஐ எம் கோயிங் டு டிஸ்ட்ராய் திஸ் பிளேஸ். பிரியமானவர்களை நல்லா கவனிங்க. சோதோம் கொமோராவை ஞாபகம் வச்சுக்கோங்க.
லோத்தின் நிமித்தம் கடைசியா பேரம் பேசுற மாதிரி பேசி ஆபிரகாம் கடைசி எத்தனை நம்பருக்கு வந்தாரு? 5 நம்பருக்கு வந்தார். அப்பயும் 5க்கு என்ன சொல்றாரு தெரியுமா ஆண்டவர்? 5 பேர் இருந்தா சோதம் கொமோரா அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க வீட்டில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப இவங்களே 4 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. யாரு? லோத்து மனைவி, லோத்தினுடைய 2 பொம்பளை பிள்ளைங்க. இத்தனைக்கும் லோத்து கிளம்பும் போது பொம்பளை பிள்ளைங்க பார்த்து வச்சதான மாப்பிள்ளைங்கெல்லாம் போய் கூப்பிடுறாரு அவரு. தம்பிகளா வந்துருங்கடா, அந்த உலகம் அழிய இந்த ஊர் அழிய போதாண்டான்னு என்ன சொல்றாங்க? போயா அப்படின்னு, கிளவா உனக்கு புத்தியே இல்லை போயா அப்படின்னு ஏதாவது கிண்டல் அடிச்சிருப்பாங்க. நோவாவே அப்படித்தானே கிண்டல் அடிச்சாங்க. ஆபிரகாம் பேரம் பேசுறாரு, வேலைக்கே ஆகல. ஆனாலும் ஆபிரகாமின் நிமித்தம் ஆண்டவர் தேவ தூதனை அனுப்பி சோதோம் கொமோராவில இருந்து லோத்தினுடைய சந்ததி என்ன பண்ணாரு? கூட்டிட்டு போக சொல்லி சொன்னார். தரத்தரன் அவங்க கவனிச்சிங்களா? அவங்க நீங்க வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம படிக்கிறதுக்கு டைம் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க? துரிதப்படுத்துறான், ஓடு, அடிச்சு துரத்தாத குறைதான். தேவதூதர் என்ன பண்றாரு? ஓடுறா இங்க இருந்து, சீக்கிரம் போ. என் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? இந்த இடத்தை அக்கினினாலே சுட்டரிக்க போகிறார். அதுக்கப்புறம் போய் அவங்க ஒரு அம்மோன் சந்ததியும் ஒரு மோவாப் சந்ததியும் உருவாச்சு. அது தனி கதை. ஆனா நீங்க கவனிக்கணும், தேவன் அவங்க மேல இரக்கம் உள்ளவராக தான் இருந்தார். அவங்க மேல இரக்கம் உள்ளவராக தான் இருந்தார். ஆனா அவங்களுடைய இருதயம் சுத்தம் இல்லாததுனால அந்த 2 மகள்களும் சாபமான ஒரு சந்ததி என்ன பண்ணாங்க? அவங்க பெற்றெடுத்தாங்க. அந்த அம்மோனியர்களும் மோவாபியர்களும் நித்தமும் இஸ்ரவேலருக்கு விரோதமான சந்ததியாக அவங்க இருந்தாங்க. பிரியமானவர்களே, இப்படிதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம உங்ககிட்ட என்கிட்ட பேசுறார். நம்ம கிட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுறார். நீங்க உலகத்தில் இருக்கிற காரியங்களை விட்டு வெளியே வாங்க. திரும்ப சொல்றேன், நான் சத்தமா, நான் 1000 தட்டி சொல்றனாலும் நான் சொல்லுவேன். என் தொண்டை தண்ணி வத்தி போனாலும் நான் இதையே தான் நான் சொல்லுவேன். கம் அவுட் ஆஃப் திஸ் பாபிலோனியன் சிஸ்டம். உலகத்தினுடைய அமைப்பை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான கடைசி எச்சரிக்கையாக இருக்கிறது. தயவு செய்து பிரியமானவர்களே, யாரும் இதை லேசா எடுத்துக்காதீங்க. கர்த்தர் ரொம்ப தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். வரப்போகிறதான இருள் மிகவும் கொடியதாக இருக்கிறது. அதற்கு மத்தியிலே வெளிச்சம் உதிக்க வேண்டும், மகிமை உதிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த நாளிலே வெளியே கொண்டு வரும்படியாக தேவன் ஆசைப்படுகிறார். இந்த நாட்களிலே நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது காலம் மிகவும் கொடியதாகவும் இருளானதாகவும் போய் கொண்டிருக்கிறது. நான் ஆயத்தத்தோடு இருக்கிறேன், நான் ஆயத்தமாகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் நம்ம வாயில வரணுமே ஒழிய, இல்லாண்டவரை இன்னும் கொஞ்சம் இருக்கு, இதை நான் முடிச்சுட்டு வரேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது. யோசிச்சு பாருங்க, லோத்து ஒருவேளை அங்க தேவதூதன்ட்ட டீல் பேசியிருந்தாருன்னா, என் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலைங்க, அதனால தயவு செஞ்சு ஒரு அரை நாள் கொஞ்சம் தள்ளி போடுங்க, நான் என்ன பண்றேன், என் பிள்ளைங்களுக்கு மாப்பிள்ளையெல்லாம் நிச்சயம் பண்ணி வச்சுட்டேன், பிள்ளைங்களை என்ன பண்ணிடுறேன், கல்யாணம் பண்ணிட்டு கையோட மருமகன்களை என்ன பண்ணிட்டு வந்துடுறேன், கூட்டிட்டு வந்துடுறேன்னா பேரம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் ஓடுறா அப்படின்றாரு. அவன் கிளம்பி அவங்க வந்தாங்க. சோ அப்ப இந்த நாட்கள் இவ்விதமாக கர்த்தர் நம்மை துரிதப்படுத்துகிறார். உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன் பிரியமானவர்களே, நன்மையான காரியங்கள் அநேகம் இருக்கிறது, தீமையான காரியங்களையும் அநேகம் வரிசையில் நின்றுட்டு இருக்குது. மோசமான காரியங்கள் இருக்க போகிறது, சமாதானமான காரியங்கள் இருக்க போகிறது. நீங்க இதுல சூஸ் பண்ணிக்கோங்க, எந்த வரிசையில நீங்க வர போறீங்க, எதற்குள்ளாக நீங்க வர போறீங்கன்றத இந்த நாட்கள்ல நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. உங்களை நீங்களே பிரித்தெடுத்துக் கொள்ளுங்கள், உங்களை தனிமைப்படுத்துங்கள், தேவனோடு கூட உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள், அவரை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா அவருடைய வருகையை பத்தி 1 தெசலோனிக்கேல வாசிக்கிறோம் இல்லைங்களா, அவர் திருடன் வருகிற விதமாக அவருடைய வருகை இருக்க போகிறது. 1 தெசலோனிக்கேயர் எடுத்து படிக்க வேண்டாம், மார்க் பண்ணிக்கோங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:12 நம்ம அதை வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:12 நம்ம வாசிக்கிறோம். திருடன் வருகிற விதமாக, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சோ தேவனுடைய வருகை, இட் இஸ் வெரி எவிடென்ட், ரொம்ப ரொம்ப பிரத்யட்சமாக இருக்க போகிறது. அப்ப இந்த நாட்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, இதை நீங்களும் நானும் பார்க்க போறோம். அப்பதான் மைண்டுக்கு வரும். அப்போ கதறி கூப்பாடு போட்டு கத்தி எந்த பிரயோஜனமும் இருக்க போறதே இல்லை.
அப்போ இந்த நாட்களிலே ஒருவேளை நீங்க இன்னும் அநேக காரியங்கள்ல உங்க சிந்தையிலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போராடிட்டு இருக்கலாம். உலகத்தினுடைய அநேக தாக்கங்கள் இன்னும் உங்களுடைய சிந்தையில அலைமோதிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு உங்களோட பேசுறாரு, என்னோட பேசுறாரு, நம்ம எல்லாரோடையும் பேசுறாரு. நீங்க உலகத்தின் காரியங்களிலிருந்து, உலகத்தினுடைய சிஸ்டம்ல இருந்து என்ன பண்ணுங்க, வெளியே வாங்க, உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா? எங்க எல்லாரும் இனி பாருங்க, எல்லாரும் இனி பாருங்களேன். இனிமே வேஸ்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு நிமிஷம் கூட டைம் இல்லைங்க. நான் சொல்றது புரியுதா? நான் உங்களுக்கு ரொம்ப பாரத்தோட நான் பேசுறேன். ஒரு சிலர் கண்ணை மூடி தூங்கிட்டீங்க. நான் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்த பேசுறேன், நீங்க தூங்குறீங்க. நல்லா கவனிங்க. நம்ம இனிமே ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்றதுக்கு நமக்கு டைம் இல்லை. சும்மா நான் உலகத்துல அது போறேன், இங்க போறேன், இங்க வரேங்க, அதை செஞ்சுட்டு வந்து அது ஆண்டவர் பிரியமில்லாதுன்னு தெரியும். ஆனாலும் ஒரு சிலருக்காக நான் அதை செய்யறேன். என் குடும்பத்துக்காக தான் நான் செய்யறேன், என் சொந்தக்காரனுக்காக நான் செய்யறேன், என் பிள்ளைக்காக நான் செய்யறேன். வேஸ்ட் பண்றதுக்கு டைம் இல்லை. ஒரு நிமிஷம் கூட இல்லைங்க. சீரியஸா சொல்றேன், ஒரு நிமிஷம் கூட இல்லை. ஏன்னா கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்குது. அவர் கிருபையா இருக்கிறனாலதான் இன்னும் கொஞ்சம் அவர் என்ன பண்றாரு, காலம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா எப்ப அவருடைய கிருபை முடிவடையும் நமக்கு தெரியல. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா நம்மலாம் எப்படி இருந்திருப்போம்? ஒரு 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 வேடிக்கையான ஒரு வாசகத்தை நான் ஆங்கிலத்தில் படிச்சிருக்கிறேன். Some people, நான் ஆங்கிலத்தில் சொல்லிட்டு அப்புறம் தமிழ்ல உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். Some people think they will get saved by 11:59 but die at 11:55. ஒரு மனுஷன், ஒரு சிலர் எப்படி யோசிக்கிறாங்களாம், 12 மணிக்கு ஆண்டவர் வரப்போறாரு, 11:59 நான் என்ன ஆயிடுவேன், மனம் திரும்பிடுவேன். ஆனா அவன் எப்ப செத்து போயிடுவானா, 11:55 செத்து போயிடுவானா. 11:59 ரட்சிக்கப்பட்டுருவேன், எப்படியாவது பாவத்தில் அறிக்கிட்டுருவேன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா 12 மணிக்கு ஏசப்பா வரப்போறாரு. ஆனா செத்து போறது எப்போ, 11:55. முடிஞ்சு போச்சா சோழி, நரகத்துக்கு தான், ஆக்கினை தீர்ப்பு தான். அப்ப யோசிச்சு பாருங்க, இப்படிதான் இன்னைக்கு உலகமே இருக்குது, இப்படிதான் இன்னைக்கு கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க. எப்படியாவது இந்த ஒரு விஷயத்தை மட்டும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம் தெரியும், பட் ஐ வில் ஸ்டில் டூ, முடிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன், வந்துடுறேன். நீ ஸ்டில் டூனா டூலியே செத்து போக வேண்டியதான். திரும்ப சொல்றேன், இது நீங்க எச்சரிப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி, உற்சாக வார்த்தையா எடுத்துட்டாலும் சரி, நீங்க எப்படி எடுத்துட்டாலும் சரி, இது கர்த்தர் இன்னைக்கு தெளிவா பேசுறார். If you are any more proceeding further with the system of this world, இந்த உலகத்தினுடைய அமைப்பின்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டு நான் அப்புறமா வரேன் நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கப்புறம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இது கடைசி நாட்கள், கடைசி நிமிடங்கள். we are counting down. ஒரு சில நொடிகளையும் ஒரு சில வினாடிகளிலும் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆகையினாலே தயவு செய்து உங்களுடைய ரட்சிப்பை இழந்துடாதீங்க. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. உலகத்தினுடைய அமைப்பை விட்டு வெளியே வாங்க. வெளியே வந்து கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கும்படி ஒப்பு கொடுங்க. எபேசியர் 5:16 விதமாய் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் யோசிச்சேன், இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்ல எழுதினார். அப்பவே நாட்கள் பொல்லாததா தான் இருந்துச்சு. நம்ம என்ன யோசிப்போம், 2000 வருஷமா இதே தான் கதை உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன உருட்டுறீங்க, பொல்லாதது பொல்லாததுன்னு. இப்படிதான் இன்னைக்கு எல்லாரும் யோசிக்கிறோம். ஐ மீன் உலகம் அப்படிதான் யோசிக்குது. இதுல வேதனையான ஒரு விஷயம்னா, கிறிஸ்தவனும் இதை தான் யோசிக்கிறான். நாட்கள் பொல்லாதது, நாட்கள் பொல்லாததுன்னு. இந்த பாஸ்டர்களுக்கு வேற பிரசங்கமே கிடையாது. ஜீசஸ் இஸ் கமிங் சூன், ஜீசஸ் இஸ் கமிங் சூன், இயேசு சீக்கிரம் வராரு, இயேசு சீக்கிரம் வராரு. இதே தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எங்க வந்தாரு? பேதுரு அதுக்கு அழகா ஒரு பதில் சொல்றாரு. சரிங்களா? எல்லாரும் சொல்ற மாதிரி இயேசு லேட்டா வராருன்றது மாதிரி கிடையாதுப்பா. அவர் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு பொறுமையோடு, நீடிய பொறுமையோடு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா, காத்துக்கிட்டு இருக்கிறாராம். அப்போ கிண்டல் அடிக்கிற உங்களை, கிண்டல் அடிக்கிற அந்த மனுஷனை, அவனுக்காகவும் ஏசப்பா என்ன பண்ண, ரத்தத்தை சிந்தினார் இல்லையா? அப்போ காலம் பொல்லாதவைகளா இருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம்.
யோவான் 9:4. சேர்ந்து வாசிப்போமா? பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. எவ்வளவு எச்சரிப்பான ஒரு சத்தம் பாங்க. ஜீசஸே தன்னுடைய சொந்த வாயால சொன்ன ஒரு வார்த்தை, ராக்காலம் வருகிறது. ஒருத்தர் அதில் எதுவுமே பண்ண முடியாது. நோ கவர்மெண்ட் கேன் சேஞ்ச் எனிதிங். எந்த அரசாங்கமும் எதுவும் மாற்ற முடியாது. எந்த வேர்ல்டு சூப்பர் பவரும் அதுக்கு முன்னாடி நிற்க முடியாது. எல்லா உலகத்தினுடைய அரசாங்கங்கள், போர்கள், எல்லா படைகளும் ஒன்று திரண்டா கூட எதுவுமே செய்ய முடியாது. ராக்காலம் மிகவும் கொடியதா இருக்கிறது, மிக மிக கொடியதா இருக்கிறது. நான் பேசுறதனுடைய இந்த பாரத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ரொம்ப பாரத்தோட உங்ககிட்ட நான் பேசுறேன். ஏன்னா தேவ பிள்ளைகளாக நம்ம கிட்ட தான் இன்னும் இந்த பாபிலோனிய மனநிலை இருக்கிறது. I will still go there. I know it is wrong. அது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் போய் அதை செஞ்சுட்டு கொஞ்சம் முடிச்சுட்டு லாபகரமான அதுக்கப்புறமா கொஞ்சம் மெதுவா நான் வரேன். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, 11:59 ரட்சிக்கப்படுவேன் அப்படின்னு நினைச்சு 11:55 உயிரை விட்டா யாருக்கு நஷ்டம்? அந்த உலகத்துல அந்த அனுபவிச்ச அந்த சுகபோக வாழ்க்கை, அந்த இன்பம், ஏதோ ஒரு காரியத்துக்கு ஏசப்பாவை விட்டுட்டு ஓடுனீங்களே, அது அவ்வளோ வர்த்தா? யோசிச்சு பாருங்க. நீங்க என்னதுக்காக நீங்க ஓடுறீங்க இப்போ? அப்படி என்ன உங்களுக்கு ரொம்ப பிரதானமா இருக்குது? தேவனுடைய அந்த பரிசுத்தமா இல்ல உலகத்தினுடைய காரியமா? அப்ப இந்த கான்சக்ரேஷன், பரிசுத்தமாகுதல் இல்லாம கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக இந்த நாட்களிலே நாம் வர முடியாது. தேவன் இந்த நாளில் மிகுந்த அன்புள்ளவரா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். தேவன் உங்ககிட்ட ரொம்ப அன்புள்ளவரா இந்த நாளில் பேசுறார். ஸோ ப்ளீஸ் உங்களுடைய இருதய கடினங்களை மாற்றுங்க. இருதய கடினங்களை உடைக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா என்ன உடைங்க ஆண்டவரே. இந்த பாபிலோனிய மனநிலை உடையட்டும், கடினத்தன்மை உடையட்டும் என்னிடத்துல. நான் உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களை தனித்திருக்கும்படி உங்களை அழைத்து அந்த ரகசிய இடத்திற்குள் உங்களை அழைத்து சென்று உங்களை ஆவிக்குரிய அநேக உன்னத வெளிப்பாடுகளை தரும்படி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் 3வது வானம் வரைக்கும் போய் அந்த ரெவலேஷன்லாம் ஒரு சாதாரண மனுஷனுக்கு கிடைக்கும்னா ஏன் நமக்கு கிடைக்காது? அதனால தான் நான் முதல்ல தேவன் சொன்ன அந்த வார்த்தையை நான் முதல்ல வாசிச்சேன் இந்த மெசேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. தாயின் கருவில தோன்றும் முன்னமே நீ எப்படி இருந்த? ஆவிக்குரியவனா இருந்த. உங்க அம்மா வயித்துல பிறக்கும் போது பிசிக்கலா சரீர பிரகாரமா பிறந்த. ஆனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், உனக்கு ஒரு காரியத்தை நான் கற்றுக் கொடுத்தேன். ஏங்க இது நான் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியணும்னா, ஒரு 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 சம்பவம் இல்லை, ஒரு இமேஜினேஷன் யோசிச்சுக்கோங்க. ஒருத்தர் இருக்கிறாருங்க, சரிங்களா? ஒருத்தர் இருக்கிறாரு, சரி என்னைய வச்சுக்கோ. எனக்கு வந்து திடீர்னு தலையில் அடிபட்டு எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு வச்சுக்கோ. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு திடீர்னு தலையில் அடிபட்டு எல்லாம் மறந்துருச்சு. அப்போ என் பேர் கொண்டு நான் எங்க போனேன், நான் யாருன்றதே மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப அந்த மெமரியை ரீகெயின் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் எதுவும் பண்ண முடியாது. என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னை ஒருத்தங்க, யாராவது ஒருத்தங்க வந்து தங்களுடைய காரியங்களை, என்னுடைய காரியங்களை அவங்க என்ன பண்ணணும் எனக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு மறதி ஆகி போச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ என்னுடைய மனைவி வந்து என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, உங்க பேரு இது, கரெக்டா நல்லா கவனிங்க, உங்க பேரு பில்லி, நீங்க இந்த வீட்டில் பிறந்தீங்க. ஏன்னா எனக்கு தான் எதுவுமே மைண்ட்ல இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க இந்த வீட்டில் பிறந்தீங்க, இங்க படிச்சீங்க, அங்க வளர்ந்தீங்க, இப்படி கல்யாணம் பண்ணோம், நான் உங்களுடைய மனைவி, என் பேரு சுதா, இதெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன். ஸோ இதே மாதிரி தாங்க அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் தெரியுமா? மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருந்தது. we were just lights in the presence of God. கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம் மாதிரி இருந்தோம். நமக்கு அப்பவே ஒரு லைஃப் இருந்துச்சு இட்டர்னிட்டியில. ஆனா ரியாலிட்டி, அதாவது இந்த பிசிக்கல் சென்சஸ்குள்ள வரும்போது மெமரி இல்லை, அப்படியே வளர்ந்தாச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என் மனைவி என்னுடைய மறதியை நீக்கும்படி என்னை தேடி வந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏசப்பா என்னைய தேடி வந்து என்கிட்ட என்ன சொன்னாரு, நீ ஏன் பையன், உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய லாஸ்ட் மெமரி, என்னுடைய தொலைந்து போன காரியத்தை இப்ப எனக்கு திரும்ப கொண்டு வராரு. நான் சொல்றது புரியுதா? இந்த உதாரணம் புரியுதா இல்லையா? இதே மாதிரி தாங்க நம்ம ஆவிக்குரிய மனிதர்களா, நம்ம மனிதர்களா இல்ல, ஆவிக்குரிய ஆவிகளா இருந்தோம். வெறும் ஸ்பிரிட் மட்டும் தான் இருந்துச்சு.
பாடி இல்ல, பாடியும் இல்ல, சோலும் கிடையாது, ஸ்பிரிட் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த ஸ்பிரிட்டை எங்க அம்மா அப்பா அவங்க சேரும் போது எங்க அம்மாவுடைய கருவில கொண்டு வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? வச்சாரு. ஆண்டவர் தான் வச்சாரு. வச்சுட்டு எங்க அம்மா அப்பாவினால எனக்கு ஒரு உருவம் வந்துச்சு. ஆனா ஆவி யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. ஸோ அப்படியே பிறந்து வளர்ந்தாச்சு. கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் பிறந்தேன். ஆனாலும் கிறிஸ்தவனா இருந்து எல்லாம் இருந்தாலும் ஏசப்பா என்னை தேடி வருகிற ஒரு தருணம்னு ஒன்று இருந்துச்சு. அவர் என்னை தேடி வந்து அவர் என்கிட்ட என்ன பண்ணாரு? நான் தாண்டா உன் அப்பா, இவங்கெல்லாம் உனக்கு கார்டியன், இந்த உலகத்துல உன்னை காத்து உன்னைய சின்ன வயசுல இருந்து உனக்கு ஒரு உருவம் கொடுத்து உன்னை வளர்த்துறதுக்கு இவங்களுக்கு பொறுப்பா நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். மற்றபடி உனக்கு யார் அப்பா? அம்மா அப்பா எல்லாமே நான் தான். உனக்காக என்னுடைய பையனை அனுப்பி நான் என்ன பண்ண வச்சேன்? ரத்தம் சிந்த வச்சு அது நிமித்தமா மீட்பை உண்டாக்கி இப்ப திரும்ப என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்படி இப்போ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்மளால புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம், கிரகிக்க முடியாத ஒரு விஷயம். இப்ப கர்த்தர் எதுக்கு தெரியுமா உங்களை அழைக்கிறாரு? தனித்து வா, இந்த ஓடி வந்துருன்னு எதுக்கு தெரியுமா அழைக்கிறாரு? அவரோடு கூட அந்த நித்திய பரலோகத்தில் இருக்கிற மகிமைகளை சுதந்திரிக்கும்படி. ஹல்லேலூயா. So you are called for the greater glory that is kept for you in heaven. பரலோகத்திலே கர்த்தர் உங்க அப்பா, நம்ம அப்பா, நமக்காக வைத்திருக்கிற பெரிதான மகிமையை பார்க்கும்படி தான் அவர் என்ன அழைச்சிருக்கிறார். அதுக்காக தான் இப்ப வர சொல்றாரு. நம்ம எல்லாரையும் வர சொல்றாரு. எதுல இருந்து? பாபிலோன்ல இருந்து வெளியே வா, பாபிலோனிய மனநிலையிலிருந்து வெளியே வா. ஏன்னா நான் அழிக்க போறேன், நீ ஏன் என்னுடையவன், உனக்காக என்னுடைய ரத்தத்தை சிந்தினேன். ஒரு மனுஷனும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது. ஆகையினாலே நம்மளை கர்த்தர் தனிமைப்படுத்தி அவரோடு கூட உன்னதமான ரகசியங்களை பேசும்படி உன்னதங்களிலே ஆவிக்குரிய அந்த ஸ்பிரிட் ரெல்ம்ல அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும்படி விரும்புகிறார். ஆனா நம்ம தான் என்ன பண்றோம் தெரியுமா? இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம், இப்படியே போட்டுங்க, அப்படியே இருக்கட்டுங்க, இதை செஞ்சுட்டு நான் வந்துடுறேங்க, அதை செஞ்சுட்டு நான் வந்துடுறேங்க. கிடையவே கிடையாது. இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய ரீதியாய் உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். நிறைய பேருக்கு ஸ்பிரிட் காயமாய் போயிடுச்சு. பாடி நல்லா இருக்குது, ஆரோக்கியமா கை கால் எல்லாம் நல்லா இருக்கு இன்னைக்கு. ஆனா ஆவி எப்படி தெரியுமா இருக்குது? நொந்து போய் கிடக்குது. உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே தேவனோடு கூட நாம் இணைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நான் திரும்ப உங்களை பார்த்து சொல்றேன், உலகத்தை விட்டு, பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். உங்களை கர்த்தர் தனிமைப்படுத்தி தன்னுடைய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். ஏன்னா அவர் தான் உங்க அப்பா, அவர் தான் உங்க அப்பா. உங்க அம்மா அப்பா உங்களுக்கு இந்த பூமியில உங்க சரீரத்தை கொடுக்கறதுக்கு ஒரு பொறுப்பு உங்களுக்கு, அவ்வளவுதான். என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, எனக்கு எல்லாமே யாரு? என்னுடைய தேவன் தான். இந்த தாட்டு எப்போ ஏதோ ஒரு டைம்ல எனக்கு நானா போய் தேடி கண்டுபிடிக்கல, அவர் எனக்கு அதை வெளிப்படுத்தினார். ரட்சிப்பு அதுதானே. ரட்சிப்பு நம்மளா போய் தேடி கண்டுபிடிக்கிறதா? சொல்லுங்களேன். ரட்சிப்பு நம்மளா போய் தேடி கண்டுபிடிச்சோம்? இல்ல, அவர் என்ன தேடி வந்தார். ஏன்னா எனக்கு தான் அந்த மெமரியே கிடையாது. நான் சொன்ன அந்த கான்செப்ட், அந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. தலையில அடிபட்டு ஒருத்தருக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னா வேற ஒருத்தர் தான் வந்து மெமரி என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியுமே ஒழிய நானா அப்படி ரீகெயின்லாம் பண்ண முடியாது. இப்படிதான். அப்ப இதே போல தேவன் நம்மளை தேடி வந்து மிகுந்த அன்போடு நம்மளை அழைக்கிறார் பிரியமானவர்களே. ஸோ ப்ளீஸ், நான் உங்களை ரொம்ப தயவா நான் கேட்டுக்கிறேன். வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, பாட்டி, யாரா இருந்தாலும் சரி, நல்லா கவனிங்க. உலகத்தினுடைய தாக்கங்கள், பாபிலோனுடைய எண்ணங்கள், உலகத்தினுடைய அமைப்புகள் நமக்கு வேண்டாம் பிரியமானவர்களே. சிந்தையை புதிதாக்கி பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு முன்பதாக நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். யாவரும் எழுந்து நின்றுங்கள். இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து இப்போ நீங்க ஜெபிக்க போறீங்க. ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். திரும்ப நான் சொல்றேன், இந்த ஜெபத்தை வாய்ப்பாடு மாதிரி சொல்லக்கூடாது. உண்மையாலுமே உணர்ந்து, ஹார்ட்ல இருந்து உணர்ந்து உங்களுடைய ஆவியை கர்த்தர் மீட்க விரும்புகிறார். உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் மீட்க விரும்புகிறார். உங்கள் சரீரத்தை தேவன் மீட்க விரும்புகிறார்.
உங்களை தேவன் நேசிக்கிறனால தான் இன்னும் உங்ககிட்ட பேசுறார். ஸோ ப்ளீஸ் அவருடைய அன்பை உதாசனப்படுத்தாதீங்க. டோன்ட் நெக்லெக்ட் ஹிஸ் லவ். அவருடைய அன்பை உதாசனப்படுத்தாதீங்க. ஆகையினால இப்போ நான் சொல்ல போகிற ஜெபத்தை எல்லாரும் சொல்கிறாங்கன்றனால நீங்கள் வாய் திறந்து சொல்ல வேணாம். இருதயத்திலிருந்து உணர்ந்து இந்த காரியத்தை என் பின்னாடி சொல்லுங்க. பிதாவே, நான் பாபிலோனிய மனநிலையை பின்பற்றினதற்காக, அதில் ஈடுபட்டதற்காக, அதன் நிமித்தம் வருகிற உலக பிரகாரமான அங்கீகாரத்தை ஆசைப்பட்டதற்காக, இதனால் உம்முடைய வார்த்தையை நான் புறக்கணித்ததற்காக இயேசுவின் நாமத்தில் என்னை மன்னியும். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த அநீதியிலிருந்து எனக்கு ஒரு சுத்திகரிப்பை தாரும். இந்த உலகத்தின் ஆவியை நான் எதிர்த்து நிற்காமல் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதையும், என்னுடைய வசதியை காண்பிக்கவும், பணத்தை காண்பிக்கவும், அழகை காண்பிக்கவும், திறமையை காண்பிக்கவும், அந்தஸ்தை காண்பிக்கவும் உலகம் கற்றுக் கொடுக்கும் காரியங்களை நான் கையாண்டதற்காகவும், உலகத்தின் பார்வைக்கு அழகாய் தோன்றுவதற்கும், மனிதன் என்னை ஏற்றுக்கொள்வதற்காகவும் நான் வாழ்ந்ததற்காக இயேசுவின் நாமத்தில் என்னை மன்னியும். பாபிலோனிய மனநிலையை என் சிந்தையிலிருந்து இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில் என் சிந்தையை விட்டு நீக்கிவிடும். தேவனே, என்னுடைய வசதியான வாழ்க்கைக்கு நீர் எதிரானவர் அல்ல என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தாவீதை நீர் ஆசீர்வதித்தீர், சாலமோனை நீர் ஆசீர்வதித்தீர், ஆபிரகாமை நீர் ஆசீர்வதித்தீர். ஆனால் இவையெல்லாம் அவர்களுடைய இருதயத்தை பொறுத்தே நீர் செய்தீர். ஆகையால் என் இருதயம் உலகத்தின் மேல் அல்ல, உம்மேல் பற்றுதலாயிருக்க செய்யும். நான் யார் என்பதையும், நான் யாருடையவன் என்பதையும் புரிந்து கொள்ள எனக்கு கிருபை செய்யும். ஆகையால் தேவனே, நான் யார் என்பதை எனக்கு வெளிப்படுத்தி, அழிந்து போகக்கூடிய கனவீனமற்ற காரியங்களுக்கு நான் சோதிக்கப்படாமல் உம்முடையவனாய் என்றென்றும் நான் இருக்க எனக்கு இயேசுவின் நாமத்தில் பலன் தாரும். நான் உம்முடையவன், நீர் என்னுடையவர். அவர்களை விட்டு நான் வெளியே வர, உலகத்தை விட்டு வெளியே வர, பாபிலோனின் அமைப்பை விட்டு வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய அன்பிற்கு தடையாயிருக்கும் காரியங்களை நான் உதறி தள்ளிவிட எனக்கு உதவி செய்யும். என் கால்களை தீமையிலிருந்து விலக்கி நான் அசுத்தமானதை தொடாதபடி என்னை காத்துக்கொள்ளும். தீமையிலிருந்து என்னை காத்துக்கொள்ளும். என்னை சுற்றிலும் அது இருக்கிறது. என்னுடைய வாசல்களை நான் ஜாக்கிரதையுடன் காத்துக்கொள்ள எனக்கு பரிசுத்த ஆவியின் பலனை தாரும். பரிசுத்தமாகுதலை நான் வாஞ்சித்து உலகம் தரும் இன்பங்களை பரிதாபமான பாவ காரியங்களாய் நான் பார்க்க எனக்கு இன்றே உதவி செய்யும். நான் பரிதாபமானவனாய் அல்ல, பலமுள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன். உலகத்தின் வழிகளை நான் ஏற்றுக்கொள்ளும் போது நான் வல்லமையுடையவனாய் இருக்க முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னை நானே இன்னும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். தீமைகளும் அவற்றின் தாக்கங்களும் என்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெட்டப்படுவதாக. அந்நிய நுகத்திலே நான் இணைக்கப்படாமல் இயேசுவின் நுகத்தை நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். என்னை உம்முடைய பயன்பாட்டிற்காக பரிசுத்தப்படுத்தும். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நான் கனத்திற்குரிய பாத்திரமாய் இருக்க விரும்புகிறேன். பிதாவே, என்னுடைய பாவத்தை எனக்கு சுட்டி காட்டி என்னுடைய இருதயத்தை இணங்க வைக்கிறதற்காக உமக்கு நன்றி. அப்பா, என் அப்பா, நீர் என்னை நியாயம் தீர்ப்பதில்லை என்றும் என் மேல் கோபமாயில்லை என்றும் நான் நன்றாக அறிந்திருக்கிறேன்.
நான் உம்மோடு தடையில்லாத ஒரு உறவு கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். என்னை கரைப்படுத்தும் எல்லா காரியங்களிலிருந்தும் பிசாசின் தாக்கங்களிலிருந்தும் எனக்கு இன்றே ஒரு விடுதலையை தாரும். நான் பாபிலோனிய கட்டுப்பாட்டிலிருந்து இன்றே விடுதலையாகிறேன் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்போம். கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த பாபிலோனிய மனநிலை இந்த நாளிலே எங்களுடைய சிந்தையிலிருந்து உடைக்கப்படுவதாக. எல்லாரும் நம்முடைய தலையின் மேல கை வைக்கலாமா? எல்லாரும் உங்களுடைய ரைட் ஹேண்டை உங்க தலை மேல வச்சுக்கோங்க. இப்ப சொல்லுங்க, கர்த்தாவே, என்னுடைய சிந்தையில காணப்படுகிற பாபிலோனிய மனநிலை உடைக்கப்படுவதாக. நீர் என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை உமக்காக அழைத்திருக்கிறீர். அதற்காகவே நீர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறீர். ஆகையினால் இப்பொழுது என்னுடைய மூளை பகுதியும் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆட்கொண்டிருக்கிற சகல பாபிலோனுடைய திட்டங்களும் சகல பாபிலோனுடைய எண்ணங்களும் அழிவுக்குரிய திட்டங்களும் அழிவுக்குரிய நுகங்களும் பிசாசுனுடைய சகல கட்டுகளும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து போவதாக. பாபிலோனின் தாக்கங்களினால் மூளை பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற அரண்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக. இப்பொழுது எங்கள் மூளை பகுதியை சுற்றி இயேசுவின் ரத்தம் வேலியாக போடப்படுவதாக. நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எங்களுடைய சந்ததி இயேசுவின் ரத்தத்தினாலே புதிதாக்கப்பட்டவர்களாகி கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாகி நுகங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் அரண்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாகி இந்த நாளிலே பரிசுத்தப்படுத்திக் கொண்டு உலகத்தின் தாக்கங்களை விட்டு பாபிலோனின் தாக்கங்களை விட்டு வெளியே வர இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டுகளை கர்த்தர் உடைத்ததற்காக நன்றி. இந்த நாளிலிருந்து அப்பா, பரிசுத்தத்தை குறித்ததான ஏக்கம், பரிசுத்தத்தை குறித்ததான விருப்பம், பரிசுத்தமாகுதலை வாஞ்சிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. எங்களோடு நீர் பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் உயர்ந்துரும் அப்பா. இப்பொழுதும் இந்த வருகிற நாட்களிலே உம்முடைய மகிமைக்காக இன்னும் நாங்கள் ஜெபிக்க, இன்னும் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு பரிசுத்தமாய் காத்திருக்க, நீர் வைத்திருக்கிற உன்னதமான மகிமையான காரியங்களை நாங்கள் பார்க்க அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென்.